நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. கிறிஸ்துவுக்குள் என் அன்பு உறவுகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த தவ காலத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நமக்கு 40 நாள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தியானிப்போமானால், அவருடைய பாடுகளையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் குறித்து தம்மை தாமே சோதித்து அறிந்தவும், அதன் பிறகு அவருடைய பரிசுத்த மரணத்துக்குள் நம்முடைய மாமிசத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் மீண்டுமாக உயிர்த்தெழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய வசனங்களை நாம் தியானிப்போம். 1 பேதுரு அதிகாரம் 2 24வது வசனத்தை நாம் படித்து பார்ப்போமானால், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம், குணமாகி இருக்கிறோம். அதாவது குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் காயப்பட்டு இருக்கிறோம், பிறருடைய சொற்களால் உடைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய தழும்புகளால் நாம் இன்றைக்கி குணமாக போகிறோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையில் நம்முடைய காயங்களுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் அவர் மரித்து விட்டார், அவை சுமந்து தீர்த்து விட்டார். எனவே பிரியமானவர்களே, யாத்திரையாகமம் அதிகாரம் 21 25வது வசனத்தை நம்ம தியானிப்போமானால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கிறோமா? நாம் மற்றவர்களை குற்றம் சொல்லியிருக்கிறோமா? நாம் மற்றவர்களை வேதனைப்படுத்தியிருக்கிறோமா? அதன் மூலமாக நமக்கு வந்த நெருக்கங்கள், அதன் மூலமாக நமக்கு வந்த பாடுகள், அதன் மூலமாக நமக்கு வந்த நோய்கள், இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே பிரியமானவர்களே, அந்த மன்னிப்பு ஒருடைய உள்ளத்தில் இல்லைன்னா, நம்முடைய சரீரத்தின் மூலமாகவோ அல்லது வேறு எதன் மூலமாகவோ அந்த உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், பாவங்கள், மன்னியாமை, மீறுதல்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்தின் மூலமாக நோய்களாக வெளிப்படும், அல்லது ஒரு இருதயத்தில் வெறுமையாக வெளிப்படும். இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் உள்ளத்தில் இல்லாமல் போகும். எனவே பிரியமானவர்களே, மற்றவர்களை நம்ம காயப்படுத்தினதுக்காக இயேசு காயப்பட்டார். நம்ம அந்த தழும்புகளால் சுகமானோம் என்று வசனம் சொல்லுது இல்லைங்களா? அப்போ தழும்புன்னா என்னன்னு நம்ம யோசித்து பார்க்குறோம். நம் கையிலேயோ காலிலேயோ ஒரு அடிபட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காய தழும்பை நம்ம பார்க்கும்போது, நம்ம எத்தனை முறை பார்த்தாலும் சரி, அது நாம் அன்றைக்கு விழுந்ததையோ அல்லது எப்படி அந்த காயம் உருவானது என்பது நம்முடைய நினைவுக்கு வரும். அதுபோல் இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகள், நம்ம அதை தியானிக்கும்போது அவர் பட்ட வேதனைகள், அவர் சிலுவிலே சுமந்த பாடுகள், அவர் சிலுமையிலே நமக்காக பட்ட அவமானங்கள், எல்லாவற்றையும் நம்ம தியானிக்கும்போது அந்த வலியையும் அந்த வேதனையும் நமக்காக செய்தாரே, நமக்காக இந்த பாடுகளை பட்டாரே அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாகி, ஏசப்பா என்னுடைய
குற்றங்களால், என்னுடைய மீறுதலால் நீங்கள் பாயப்பட்டிருக்கீங்கப்பா. அதனால் இன்றைக்கே நான் மனம் வருந்துகிறேன். இன்றைக்கே நான் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. இனி நான் இந்த மாதிரியான தவறை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமானால், தேவன் அவருடைய தழும்புகளால், அந்த பட்ட பாடுகளால், அதன் மூலமாக அவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்து நம் பாவங்களை மன்னிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு இருக்கிற நோய்களையும் நமது மேல் இருக்கிற அசுத்த ஆவிகளையும் விரட்ட வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த தழும்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோமானால், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பலவீனங்களும் அவர் எடுத்து போட்டுருவாருங்க. சங்கீதம் 20:30 வசனம், காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தினுள் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழித்து அழுக்கற துடைக்கும். அதாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்களை இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் அழுக்கற துடைக்குமா. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க நம் உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள், நம் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள், நம் உள்ளத்தில் இருக்கிற பாடுகள், வேதனைகளை அது அழுக்கற துடைத்து போடும். அந்த வார்த்தைகளுக்கு அவ்வாறான வல்லமை இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது அவருடைய தழும்புகளான பழைய சிலுவை பாடுகள், அவருடைய உபதேசங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு தழும்புகள் தான். அதை தியானிக்க தியானிக்க நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்படும். ஒரு சகோதரி ஒரு சாட்சியில் சொல்லும்போது, அவருடைய கையில் ஒரு புண் இருக்கிறதா, அதை எவ்வளவோ மருந்துகள் போட்டும் கொஞ்ச நாள் சரியாகிறது போல் சரியாகும், மீண்டுமாக அது வந்துவிடும். எப்படியாக பல வருடங்கள் அவர்கள் அதில் பாடுபட்டு கொண்டிருக்கும்போது, ஒரு முறை அவர் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஏசப்பா கிட்ட வேண்டும்போது அவர் காண்பித்தாராம், இதுபோல் ஒரு சகோதரியை நீ புண்படுத்தினாயே, ஒரு சகோதரிக்கிட்ட சண்டையிட்டு அவரோடு இதுவரைக்கும் பேசாமல் இருக்கிறாயே, உடைய உள்ளத்தில் ஒரு மூலையில் ஒதுங்கி கிடக்கிற அந்த கசப்பு, அவள் மீது இருக்கிற ஒரு வெறுப்பு தான் உங்களுக்கு ரணமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை மன்னிப்பீர்களானால், அவளோடு ஒப்புரவானால் இந்த புண் சரியாகிடும் சொல்லி தேவன் தரிசனத்தில் காண்பித்தது நிமித்தம் அவள் அன்றே அந்த சகோதரியோடு தொடர்பு கொண்டு அந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து பேசி மன்னிப்பு கேட்ட உடனே எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு மாத்திரை இல்லாமல் உடனே சரியாகிவிட்டது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தில் பாடுகளா, நம்முடைய சரீரத்தில் நோய்கள் இருக்குதா, நம்முடைய உள்ளத்தில் பலவீனங்கள், வெறுமை, வெறுப்புகள் இருக்கிறதா, தேவனுடைய வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய வசனம் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தீபமாக இருக்கிறது. அந்த வசனத்தை கொண்டு ஆராய்ந்து அறியும் போது நம்ம உள்ளத்தில் ஒளிந்து கிடக்கிற வெறுப்புகள், கசப்புகள் எல்லாம் தென்படும். அதை கொண்டு போய் தேவனுடைய தழும்புகளுக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்போமானால் இன்றே குணம் அடைவோம். நம்முடைய பழைய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நமக்கு சந்தோஷம் மீண்டும் வரும், சமாதானம் மீண்டும் வரும். நம்முடைய உள்ளத்தில் மீண்டுமாக சமாதானம் துளிர்க்குங்க. இந்த நேரத்தில் கூட நீங்கள் படுகிற பாடுகளை தேவன் மத்தியில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் உள்ளத்தில் ஒளிந்து கிடக்கிற குற்றங்கள், குறைகள், பாடுகள், வெறுமை, கசப்பு, மேட்டிமைகளை இதோ இந்த நேரத்தில் நீர் சிலுவையில் நீர் எங்களுக்காகப்பட்ட காய தழும்புகளில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோப்பா. இந்த தழும்புகளை நினைத்து நாங்கள் இப்பொழுது உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம். இதெல்லாம் மன்னித்து எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கொடுத்து இந்த நாள் முழுவதும்
பலமுள்ள நாளாக, சமாதானமுள்ள நாளாக, மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமீன். அல்லேலூயா.